அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம நபி வழி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம். தொழுகை இஸ்லாத்துடைய 2வது கடமையாக இருக்குது. ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த தொழுகையை பேணுதலாக கடைப்பிடிக்கிறோம். இப்போ ரமலான் மாதம் வந்துச்சு, அதில் எல்லோரும் நோன்பு வச்சோம். தொழுகையை ரொம்ப பயபக்தியோடு தொழுதோம், குரானையும் ஓதினோம். ஆனால் ரமலான் முடிஞ்ச உடனேயே எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு இதில் உட்காந்துட்டோம். சீரியல் பார்க்கவும் வீண் விளையாட்டுகள்லையும் விளையாடையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ரமலானில் பள்ளி முழுவதும் நிரம்பி வழிஞ்ச கூட்டம் இப்போ பார்த்தா ஜமாத்து தொழுகைக்கு 10 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழுகையில் நம்ம ஏன் இவ்வளவு பொடுப்போக்காக இருக்கிறோம்? அல்லாஹ் தாலா குரானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வஹமுரு அஹ்லக்க பிஸ் சலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ் அலக்க ரிசுக்கன் நஹ்லு நரசுக்குக்க வல் ஆக்கிபத்து லித் தக்வா. அதாவது, நபியே, உமது குடும்பத்தினரை தொழுகுமாறு ஏவுவீராக, நீரும் அதனை கடைப்பிடித்து வருவீராக. நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை, உமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நாமே அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கலை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் நம்ம அல்லாஹ் தாலாவை நம்ம பேணுதலாக இந்த தொழுகையை தொழுதுட்டு வந்தால் நம்ம நான் சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறான். இப்போ இப்படி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தொழுகையை நம்ம ஏன் இப்படி அலட்சியப்படுத்துகிறோம்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். தொழுகை எப்படிப்பட்ட மகத்தான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே சொல்கிறேன். அதாவது கூபா அப்படிங்கிற ஒரு நகரில் ஒரு கூலிக்காரர் இருந்தார். அவர் மேலே மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. அவர் நாணயம் உள்ளவராகவும் இருந்தார். அந்த காலத்தில் இது மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், லாரி இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ அவங்க குதிரையிலையோ அல்லது கோவேறு கழுதிலையோ தான் வெளியூர்களுக்கெல்லாம் போவாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய பணத்தையும் பொருளையும் கொண்டுட்டு போய் அவர் அந்த வேறு ஊர்களில் கொண்டு சேர்க்குறது அவரோட வேலை. அப்போ அவர் ஒரு தடவை பயணம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ வழியில் ஒரு ஆள் அவரை சந்தித்து, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த கூலிக்காரர் சொல்கிறாரு, நான் இது மாதிரி இந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஆள் சொல்கிறான், நானும் அங்கே தான் போகணும், என்னால் நடக்க முடியல, அதனால் நீ உன்னோட இந்த கோவேறு கழுதை மேலே என்னை ஏற்றிக்க, உனக்கு நான் 1 தீனார் கூலி தரேன், என்னை ஏற்றிக்கிறீங்களான்னு சொல்லி அவன் கேட்குறான். அந்த கூலிக்காரரும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறார். அப்போ இது மாதிரி அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கோவேறு கழுதியில் ஏறி போகிறாங்க. வழியில் ஒரு இடத்துல பாதை 2ஆக பிரிஞ்சு போகுது. அப்போ எந்த பாதையில் போகிறது அப்படின்னு சொல்லி, எந்த பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ இந்த கூலிக்காரர் சொல்கிறாரு, வழக்கமாக எல்லோரும் இந்த பாதையில் தான் போவாங்க, அதனால் நான் இந்த பாதையில் தான் நானும் போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அந்த ஆள் சொல்கிறான், இல்லை, இன்னொரு பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் போனோம்னா சீக்கிரமாக போயிடலாம், அது சுருக்கமான பாதை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கூலிக்காரர் சொல்கிறாரு, நான் இந்த பாதையில் போனதே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் இதில் பல தடவை போயிருக்கேன், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு அவன் பேச்சை கேட்டுட்டு அவன் சொன்ன பாதையில் அந்த கூலிக்காரர் போகிறாரு. அங்கே பார்த்தா கொஞ்சம் தூரம் போன உடனேயே அந்த வெறும் முள் கடா அந்த இடம் ஆகிடுது. அந்த பாதையும் அதோட முடிஞ்சிடுச்சு. அங்கே பார்த்தா நிறைய எலும்பு கூடுகளாக நிறைய கிடக்கு. உடனே இப்போ அந்த மனிதன் அந்த கூட போன மனிதன் என்ன செய்கிறான், அந்த வாகனத்தில் குதித்து கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்து அந்த கூலிக்காரரை நான் குத்த போகிறேன்னு சொல்லி நெருங்குறான். அப்போ கூலிக்காரர் சொல்கிறாரு, நிறுத்து, உனக்கு பணமும் பொருளும் தானே வேணும், இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, என்னை விட்டுரு, என்னை கொன்னுடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவன் கேட்கல. முதல்ல ஒன்றை கொன்னுட்டு தான்
நான் வந்து இது எல்லாத்தையும் எடுப்பேன் அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறான். கூலிக்காரர் வந்து எவ்வளவோ வந்து கேட்குறாரு, ஆனாலும் அவன் வந்து கேட்கல. கடைசியில் அந்த கூலிக்காரர் சொல்கிறாரு, சரி நீ என்னை வந்து கொலை செஞ்சாலும் செஞ்சுக்க, ஆனால் எனக்கு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த மனிதன் வந்து ரொம்ப ஏளனமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி சரி தொழு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து தொழுணுன்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு வந்து யாருமே உதவிக்கு வரல அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். இவரும் என்ன செய்கிறாரு, தொழுகை வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த தொழுகையை ஆரம்பிக்கிறாரு. அல்ஹம்து சூரா ஓதுறாரு. அடுத்த சூரா வந்து ஞாபகத்துக்கு வரல. அந்த கொலைகாரனா வந்து சீக்கிரமாக தொழுன்னு சொல்லி அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறான். அப்போ வந்து அவர் அறியாமலேயே அவர் வந்து ஒரு சொல்கிறாரு. இந்த விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாம்.